அடுத்தது திருச்சியிலிருந்து ஜாபர் என்பவர் கேட்குறாரு, தற்போது வங்கியில் அக்கவுண்ட் வைத்து உள்ளவர்களுக்கு ஏடிஎம் கார்டு தரும் வழக்கம் உள்ளது. அக்கவுண்ட் வைத்து உள்ளவர்கள் விபத்தில் இறந்துவிட்டால் இன்சூரன்ஸ் பணமாக 1 லட்சம் அல்லது 2 லட்சம் வாரிசுகளுக்கு தருகிறார்கள். அந்த பணம் ஹலாலா ஹராமா, விளக்கம் கூறவும்னு கேட்டிருக்காரு. அதாவது நம்ம வங்கியில் அக்கவுண்ட் இவர் சொல்றபடி இருக்கான்னு எனக்கு தெரியல, அவர் சொல்கிறத வச்சு தான் பதில். வங்கியில் அக்கவுண்ட் போடும்போது ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க. அந்த ஏடிஎம் கார்டு எடுத்தவர் திடீர்னு மரணித்து விட்டார் என்று சொன்னால் இன்சூரன்ஸு பணம் என்கிற பெயரில் ஒரு தொகையை 1 லட்சத்தை 2 லட்சத்தை அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பணம் சரியான்னு கேட்குறாங்க. அப்படி கொடுப்பார்களே ஆனால் இன்சூரன்ஸுங்கிறது நம்ம மார்க்கத்தை தடுக்கப்பட்டது இல்லை. இன்சூரன்ஸில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். எதை சொல்லுவோம்னு கேட்டால் லைஃப் இன்சூரன்ஸுன்னு ஒரு முறை இருக்குல்ல, அது நம்ம தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். எதனால் தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் என்று கேட்டால், அந்த லைஃப் இன்சூரன்ஸில் எடுக்கும் பொழுது நீங்கள் மாதம் மாதம் பிரீமியம்னு ஒரு தொகை கட்டிக்கிட்டே வரணும். 20 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை டிவைட் பண்ணி வருஷத்துக்கு எவ்வளோங்கிற மாதத்துக்கு எவ்வளோன்னு ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அந்த பணத்தை நீ கட்டிக்கிட்டே வரணும். கட்டிக்கிட்டு வரும்பொழுது அந்த டைம் முத்தி போச்சு. இப்போ 20 வருஷத்துக்கு கட்ட வேண்டியதுக்கு ஒரு 10 வருஷம் கட்டிட்டீங்க, மூத்தா போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த 10 வருஷம் கட்டின பணம் இருக்குல்ல, அதுக்கு வட்டியை போட்டு உங்களுக்கு தருவாங்க. நம்ம வட்டி அதுக்கு போடுகிறார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் நம்ம அந்த இன்சூரன்ஸை வேணாங்கிறோம். அதாவது நம்ம பணம் கட்டி நம்ம பணம் அவன்கிட்ட இருப்பாக இருக்கணும், அந்த இருப்புக்கு அவன் வட்டி போடணும். அப்படி ஒரு அம்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் வட்டி போடுவான்னு தெரியும் போது அதில் சேர்றீங்கன்னு கேட்குறோம். வேறு இன்சூரன்ஸ்லாம் எப்படின்னு கேட்டால் உங்கள்கிட்ட பணத்தை வாங்குறதில்ல, அல்லது வாங்கின பணத்தை ரிட்டர்ன் தர்றதில்லை, சேமிப்பில் வைக்கிறதில்ல. அந்த மாதிரியான இன்சூரன்ஸில் தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. நீங்கள் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு ஒரு பணத்தை கட்ட சொல்கிறோம், கட்டிட்டீங்க. அந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கிடலாம். விபத்து ஏற்படலைன்னு சொன்னால் நீங்கள் கட்டின பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. ஒரு வருஷம் ஓடி போச்சு, வண்டிக்கு ஒன்றும் ஆகலை, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொன்னால் அந்த பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் தர மாட்டான். மறு வருஷத்துக்கு மறு கட்டணும். இதில் ஹராம்னு சொல்கிற ஏதாவது இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. நம்ம வட்டிலாம் வாங்கலையில. அதே மாதிரி மருத்துவ காப்பீடு இருக்கிறது. மருத்துவ இன்சூரன்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு பணம் கட்ட சொல்லுவான். குடும்பமெல்லாம் மருத்துவம் செஞ்சுக்கிறலாங்கிறதுக்காக அந்த பணத்தை நம்ம கட்டினோம் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு உள்ள உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா சிகிச்சை பண்ணுவான். ஒரு வருஷத்தில் ஒன்றுமே ஏற்படலைன்னு சொன்னால் அந்த பணத்தை அவன் எடுத்துக்குவான். மறு வருஷத்துக்கு மறு கட்டணும் நீங்கள். அப்போ எல்லா இன்சூரன்ஸும் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த சர்வீஸுக்காக அந்த இன்சூரன்ஸை வாங்குவான். உங்களுக்கு இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் அதை தருவான். இழப்பு ஏற்படாட்டி நீங்கள் கட்டின பணத்தை அவனுக்குரியது ஆயிரும், எடுத்துக்கிடுவான் அப்படிங்கிற. அதனால் இதை நமக்கு ஹராம்னு சொல்கிற ஒன்றுமே கிரவுண்ட் இல்லை. லைஃப் இன்சூரன்ஸுக்கு மட்டும் பணம் கட்டிக்கிட்டே வரணும் மாதம் மாதம். அந்த கட்டின பணத்துக்கு ரிட்டர்ன் உண்டு, அதுக்கு வட்டியும் உண்டு. அப்போ ரிட்டர்னும் வட்டியும் உண்டுன்ற காரணத்தினால தான் அதை வேணான்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ஏடிஎம் கார்டை கொடுத்தான், அவன் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான், அவன் போட்டுக்கிட்டான் இன்சூரன்ஸு. அந்த இன்சூரன்ஸு ஏதோ பாதுகாப்புக்காக போட்டிருப்பான். அந்த இன்சூரன்ஸ் பணத்தை உங்களுக்கு தந்தான்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வட்டிங்கிற ஒரு அம்சம் அதில் இல்லையே. இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் அவன் அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு கார்டை தர்றான். நீங்கள் இறந்துட்டீங்கன்னா 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய் கொண்டு உங்கள் வீட்டில் கொடுக்குறான். அந்த வீட்டில் கொடுக்குற அந்த 10 லட்ச ரூபாய்க்காக வேண்டி நீங்கள் ஏதாவது பணம் கட்டினீங்களா? இல்லை. அதுக்கு வட்டி செலுத்துனீங்களா? இல்லை. அதுக்கு நீங்கள் உடன்பட்டீங்களா? இல்லை. அப்போ எப்படி இதை கூடாதுன்னு சொல்ல முடியும்? தாராளமாக வாங்கிக்கலாம். இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு பொதுவான அளவுகோல் வச்சுக்கிறேன். என்னென்னு கேட்டால் இப்படி வாங்கிறதுல இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்துக்கு இது எதிராக இருக்குது? இந்த வட்டிங்கிற ஒரு பேசிக்கில் வர்றதுனால தான் சில இன்சூரன்ஸுகளை மட்டும் வேணாங்கிறோம். எந்த இன்சூரன்ஸில் நம்ம பணம் கட்டிவிட்டு அது சேமிப்பாக இருந்து திரும்பி கிடைக்கும் என்று சொல்கிறானோ அந்த இன்சூரன்ஸு கூடாது. ஏன்னு கேட்டால் நம்ம பணத்தை மட்டும் அவன் தரமாட்டான், சேமித்து வைக்கிறதுனால அது வட்டியும் சேர்த்து தர்றான், நம்ம உடன்பட்டு கொண்டே கட்டுறோம் அப்படின்னு வரும். அப்படி இல்லாத எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலும் அதில் தடுக்க முடியாது. தடுப்பதற்கு நம்ம காரணம் சொல்லணும்ல, முடியாது.